சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன லவ் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து அமைதியா நின்னுட்டு இருக்கான். அவனால இங்க எத்தனை பேருக்கு கஷ்டம் பாருங்க. இப்ப கூட கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாம பேனு நின்னுட்டு இருக்கான். ஏ அஞ்சனா, எதுக்கு இப்ப மூச்சை பிடிச்சு பேசிட்டு இருக்க? இந்த அதட்டி மிரட்டி மாட்டத்தான் நகர்த்த முடியும், ஆம்பளை ஆளுகளாம் நகர்த்த முடியாது. அவங்க அம்மா ஒரு பக்கம் மிதிக்கிறாங்க, நீ ஒரு பக்கம் அடிக்கிற. அவன் மத்தளத்துக்கு 2 பக்கம்ன்ற மாதிரி வாங்கிட்டு நிக்கிறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்னு சொல்லுதுன்னு கேட்டுக்க. இந்த ஆம்பளை ஆளுகளுக்கெல்லாம் இந்த லவ், கேரு, பாசம் இதெல்லாம் காட்டவும் தெரியாது, அதெல்லாம் புரியவும் புரியாது. அவங்களா சூழ்நிலை மாறும்போது மாறிக்கிறவாங்க, அவ்வளவுதான். இவரே எடுத்துக்க. இப்ப சூழ்நிலை மாறி போய் ஏதோ மாறி இருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருந்தா ஊருக்கே தெரியுமே. ஏய், இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? நெசத்தை தானே சொல்றேன். என்னத்த நெசத்தை சொன்னேன்? இங்க ரஞ்சனா, ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்காத. நீ டென்ஷன் ஆகாம இரு. இங்கிட்டு வா, இந்த பக்கம் வா. பதட்டப்படாத, எல்லாம் சரியாயிரும். சரி பண்ணலாம், இரு. சரி, இதுக்காக இந்த பூனையை மடியில வச்சிடலாம் சலனம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தான் ஆகணும். டேய், அதுக்கு தானே எங்க எல்லாருமே இங்க வர சொல்லிருக்க. இந்தாரு, அவருக்கு நம்ம இங்க எல்லாருமே ஒன்னா கூடி இருக்கோன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சும்மா இருக்க மாட்டாராமா. தருங்க, இங்க எல்லாம் அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த ஒரே கல்யாணத்துல தான் தர்ஷினி வாழ்க்கை, அஞ்சனா வாழ்க்கைன்னு 2 பேரோடது இருக்கு. இவனை கூட்டிட்டு போய் நாளை காலையில கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். டேய், ஏன்டா இந்தாரு, அவன் ஒத்து வருவானா? அவன் ஏற்கனவே பயந்து நடுங்கிட்டு இருக்கான்டா. ஆமாண்ணே, அவன் மந்தமா தான் இருக்கான். அன்னைக்கு காட்டுல வச்சு அவன் அந்த அடி அடிக்கிறேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு பேசாம நிக்கிறான். சரி திருந்திட்டான்னு பார்த்தா கரிகாலம் வந்து என்னைய மடக்குனது தப்பிச்சு ஓட பாக்குறான். இந்த இப்ப அஞ்சனா போய் அவன் அவ்வளவு கேள்வி கேட்கறான், அடிக்கிறான், அப்பயும் பேசாம நிக்கிறான். என்ன மாதிரி பையன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. அஞ்சனா, அஞ்சனா, நீ கோவத்துல பேசுற. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் பண்ணணும் மாமா. இது அவனுக்காக மட்டும் இல்ல, என் லைஃபுக்காக மட்டும் இல்ல. எங்க அப்பா அந்த நாச்சியப்ப அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நின்னார்ல, இந்த கல்யாணம் அவருக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கணும். அவருக்கு மட்டும் இல்ல மாமா, அந்த திமிரு பிடிச்ச மொத்த ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய பாடமா இருக்கணும். இது மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் கேவலமா நினைக்கிறார்ல அந்த குணசேகரன், அவருக்கும் இந்த கல்யாணம் ஒரு பெரிய அடியா இருக்கணும். அவங்க எல்லாம் தோத்து போகணும், அதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். ஏய், அவங்களெல்லாம் விட்டு தள்ளு. நீ இவனை மனசுல வச்சுட்டு உன் முடிவை சொல்லு. இவனை எப்படி மாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சக்தி, நீ சொல்றது சரியா இருந்தாலும் அவ சொல்றது ஒரு விதத்துல கரெக்டு தான். எத்தனை நாள் தான் ஆம்பளைய முடிவை சுத்தியே நம்ம முடிவெடுத்துக்கு இருக்கிறது? பொம்பளை ஆளுங்கன்னா சும்மா கிடக்கணுமா? பரவாயில்ல, ஒரு தரம் தான் இவ சொல்ற மாதிரி நடக்கட்டுமே. அவ கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறா, கல்யாணத்தை பண்ணுவோம். பிறகு வாழ்றதும் வாழாததும் அவன் விருப்பம். இந்தா இத்தனை காலம் அவன் அம்மா சொல் பேச்சு கேட்டு மூளையில கிடந்தான். இப்ப நீ கட்டிக்கிட்டு மூளையில கொண்டு போய் போடு, கிடக்கட்டும். அப்புறம் புத்தி வந்தா வாழட்டும், பாத்துக்கலாம். அக்கா சொல்றதும் சரிதான். யாரு அதெல்லாம் மாத்திக்கலாம். நான் இப்பதானே சொன்னேன். நான் இவரையே பொறுமையா இருந்து மாத்தலையா? இவன கொஞ்சம் மந்தமா இருக்கான், போக போக மனசு மாதிரி புரிஞ்சுக்கிருவான். நீ கல்யாணம் பண்ணிக்க, பாத்துக்கலாம். நாம இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் as soon as possible. இந்தாரு, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சரி. அந்த பையன் அதுக்குள்ள தப்பா ஏதாவது முடிவு எடுத்தானா என்ன பண்றது? சாவட்டும், செத்து போட்டோம். ஏய், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவனுக்கு 2 சாய்ஸ் தான். ஒண்ணு அவன் ஏன் கூட வாழட்டும், இல்ல செத்து தொலையட்டும். அவதான் தெளிவா இருக்காளே, விடுங்க. அவ முடிவுபடியே தான் நம்ம போகணுமா? இவ முடிவு எடுக்கிறா, அதுபடி நம்ம நிப்போம். அவ சொல்றத கேட்போம். எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைப்போம். என்ன நடக்குதோ பிறகு பாத்துக்கலாம். எல்லாம் சரிதான்.
நல்ல காரியம்லாம் செஞ்சிடலாம் விடுங்க. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் ஒட்டுக்கா கிளம்பி வந்துட்டோம். நாமெல்லாம் ஒன்று கூடிட்டோம்ன்றது பெரியவருக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னென்ன ஆட்டம் போட போகிறாரோ. எனக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, அக்காவையும் தர்ஷினியும் அங்கே விட்டுட்டு வந்துட்டோம் தனியாக. அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ எனக்கு பயந்து வருது. அதெல்லாம் எதுக்கும் பயப்படாத, பார்த்துக்கலாம்.